சுயம்பு, நானா வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, அபாடி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. இது வரைக்கும் ராசிநாதன் 8ல மறைஞ்சு உச்சமா இருந்தாலும் 8ல மறைஞ்சார். உண்மையை சொல்றது திடீர் அஷ்டம் தான் கொடுத்தாரு. சும்மாலாம் ஒண்ணும் பண்ணல தனுசு ராசிக்காரர்களை. இந்த தடவை திரும்ப போய் 7ஆம் இடத்துல உட்காந்து அப்பாடி என் வீட்டை நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் எகெயின் ராசிநாதன் தன்னை அது யார பாக்குறாரு, தலைக்கு மேல 1 2 3 4 இங்க இருந்து ராசிநாதன் பார்வை, இங்க இருந்து சனியோட பார்வை. இந்த தடவை சிங்கத்துக்கு வந்த சோதனை மாறி யாருக்கும் வரக்கூடாதுன்ற மாதிரி இருக்க போது தனுசு ராசிக்காரர்கள். சரி வாங்க பாப்போம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு டேட்டா கொடுத்துரும், நான் சொல்லிட்டே இருப்பேன், கொடுத்துட்டு அவங்களே அவங்கள வந்து பாத்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ மதி. இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமேனா கிட்டத்தட்ட முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரி இயங்க போகுது, அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரி இயங்க போகுது. ஓகே, இந்த முதல் 15 நாட்கள் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நடக்கலையேன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளேயும், இல்ல ஒரு மாதிரி செலவினங்கள் அதிகமாயிடுச்சு, இல்ல 12ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப செலவினங்கள் 8ல போய் மறைஞ்சிட்டாரு ராசிநாதன். சம்டைம்ஸ் வந்து ராசிநாதன் 8ல மறையுது ரைட்டா தப்பா, அது உச்சமாகி தானே மறைஞ்சிருக்காரு. என்னதான் மறைஞ்சாரு, அவருடைய பார்வை பலன்றது 2ஆம் இடத்திற்கு வந்தனாலையும் 12ஆம் இடத்திற்கு வந்தனாலையும் ஓரளவுக்கு சுபவிரய செலவுகளை அதிகமா மேற்கொள்ள வைத்திருப்பார். அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேற வைத்திருப்பார். உங்களுக்கான நீங்க எடுக்கணும், நீங்க நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிருப்பாரு. ஏதோ ஒண்ணு, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயம். அதெல்லாம் ஒரு போன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வாட்ச் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பேக் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஹேண்ட் பேக் வாங்குறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய எண்ணங்கள், ஒரு ஷூ வாங்குறதா இருக்கட்டும். நிறைய ட்ரெஸ் செப்பெல்லாம் வாங்கியிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க போன தடவை. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதுவரைக்கும் ஈடேறிய எண்ணம் எல்லாம் இப்ப அப்படியே ஒரு மாதிரி, ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு ஒரு அமைப்புல நான் அதை லக்னமா தான் கருதுவேன், எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி கான்பிடன்ட் இருக்கும். அது எந்த கிரகமா இருந்தாலும். ஒரு 4 கிரகம் இருந்தா எப்படி இருக்கும், சின்னரச கையில பிடிக்க முடியும். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை மாஸ்க் காட்ட போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன். 7ஆம் இடத்துல குரு வக்ரமானால அது 6க்கு போனா 6ல குரு என்னதான் எடுத்தாலுமே உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. சில பேருக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்டு சில பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. வாட்டர் விட்டிஸ் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது பிளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணலாம். நிறைய பேருக்கு டிராவல் அதிகரிக்க போகுது. 3ஆம் இடத்துல ராகு நிறைய டிராவலை இண்டிகேட் பண்ணுவான். கொஞ்சம் விரயம் அதிகமாயிடுச்சு, அந்த விரயத்தை ஈடு செய்யறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கடணுன்ற மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். உங்ககிட்ட கொடுத்து நீங்க தான் பாத்துக்கணும், உங்க பொறுப்பு அதிகமா உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாம் வந்து 10ஆம் அதிபதி எல்லாம் 3 வரிசையா வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஆளு கொஞ்சம் வக்கரமாயிருக்காரா, ஐயோ எவ்வளவு வேலை, எவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுக்கிற மாதிரியான தன்மை 15 தேதிக்கு அப்புறம் வரும். சோ கொஞ்சம் வந்து கடன் வாங்க வச்சிருக்கோம், இல்ல பணத்துல பற்றாக்குறை கொண்டு வந்திருக்கோம், இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பணம் வந்திருக்காது. இதெல்லாம் போன மாசம். இப்ப இந்த மாசம் அதை ஈடு பண்ற மாதிரி என்ன பண்ணி வாழ்வில ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் ஓடு. யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் வக்கீலா இருக்கீங்களோ, ஜோதிடர் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ, கலைத்துறையினர் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மகத்தான டைம் பீரியட் இனிதே வளர காத்திருக்கிறது. ஆனால் கவனம், வார்த்தையில மிகுந்த கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலும் மிகுந்த கவனம் தேவை. நிறைய பேருக்கு ரொம்ப நாள் இழுத்துட்டு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பைசலாறதுக்கான வாய்ப்பை இந்த மார்கழி மாசம் உண்டாக்கி கொடுக்கும். ஏதோ ஒண்ணு இந்த தடவை கோர்ட்டு கேஸை மிச்சிட்டு வரணுன்ற மாதிரி, இல்லை நீங்க போயிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்றது, இல்ல வந்து கோர்ட்டை கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு வரும், உங்க கண்ணில் படும். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 15 நாட்கள்ல ராசிக்குள்ளேயே 4 கிரகத்தோட சேர்க்கை. அந்த 4 கிரகத்தோட சேர்க்கையும் அங்கிருந்து சனியோட பார்வை, ரைட்டா தப்பா, ரைட்டு தான், ஒன்னும் பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம். வேலையில ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, நிறைய அலைச்சல் அனுகூலம் இருக்கு. கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. இது வரைக்கும் வக்ரமா இருந்த சனி இப்போ கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தை இண்டிகேட் பண்றான். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அடிவாங்கும். தூக்கம் முடியாம தவிக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய ஹெல்த், உங்க அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உங்க அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். உடைமை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன மைனஸ். வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்க விஷயத்தெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. தை மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், பெருசா இப்போதைக்கு எதுவும் எடுத்துக்க வேண்டாம். சோ நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. எதுக்கு நான் போய் சொல்லிட்டு, உண்மை அதுதான். கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகரிக்கும், நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும்.
பொறுப்புகள் மூலமாக சில டென்ஷன் ஆவீங்க, அதிகமா கோவம் வரும், கண்ணு பிரச்சனை, தலை பிரச்சனை, தலைவலின்ற கொஞ்சம் தலைவலியோடு நீங்கள் 15 நாட்களுக்கு பிறகு நகரக்கூடிய அமைப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புதன் தானே இந்த மூச்சு திணறது, மூச்சு பிரச்சனை, சளி தொந்தரவுல இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த புதன் தான். அப்ப இந்த புதன் வந்து உட்காரும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, அதன் மூலமா மூச்சு விட முடியாம இருக்கிறது, தூங்க முடியாம தவிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம், இல்ல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது முன்னாடியே வந்துச்சுன்னா அது 5ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வருகிறது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் போயிட்டு உட்கார்ந்துருக்கான். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 5ஆம் இடத்து அதிபதி தானுக்குள்ள இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகூலம், பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி எல்லாம் நல்லா இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை, பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை, வரக்கூடிய நினைப்பில் மிகுந்த கவனம் தேவை. என்னதான் நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியான ஒரு 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 மாதிரியான சலசலப்போடையே இந்த மாதம் போகும். ஏதாவது வாங்கணும், உங்களுக்குன்னு சில உடைமை வாங்கணும், உங்களுக்குன்னு சில வீடு வாங்கணும், உங்களுக்குன்னு சில இடம் வாங்கணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட், ஜனவரி மாசம் வரட்டும். தை மாதத்திற்கு மேல அதற்கான ஒரு ஆயத்த பணிகள் பண்ணலாம். இல்லை இப்போ போய் நீங்க ஏதாவது பார்த்துட்டு வந்து தையில அட்வான்ஸ் கொடுக்கலாம் நினைச்சாலும் அந்த வீடு ஓரளவுக்கு ஓகேவா இருக்க போறது இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தை மாதத்துக்கு பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும், உங்களுக்கான எல்லா வழிகளும் பிறக்கும். நிறைய பேருக்கு 2வது திருமணம் இல்ல திருமணம் முறிவு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன், சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன். உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல அந்த இடத்துல என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து சில பேருக்கு உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகுது. சில பேருக்கு திருமணம் நடக்கலாம், சில பேருக்கு திருமணம் முறியலாம். இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. மே மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்ப வர்றதை நம்ம அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முதல் 15 நாட்கள் உங்களுக்கான வெற்றிக்கான நாட்கள். ஆனாலுமே அசதி அதிகரிக்கும், விரயம் அதிகரிக்கும். உடல் ரீதியா கொஞ்சம் யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ, சுகர் இருக்கோ, தயவு செஞ்சு மாத்திரை ஒழுங்கா கொடுங்க. முட்டி, தொட, முட்டி, கணுக்கால், பாதம் 4 வலி வரும். அது எந்த வயது ஒத்த தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி முதுகுல இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காரவே முடியாது. ஷோல்டர் முதுகும் பெயின் பின்னி எடுக்கும், வெளியில சொல்லவும் முடியாது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நாளைக்கே நம்ம அம்பானியாக போறது இல்லை. நம்மளுக்கு நம்பர் இருந்தா நம்ம குடும்பம் இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம், ஏன்னா வேலைன்னா வெள்ளக்காரங்களா இறங்கிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க. எப்பயுமே சொல்லுவேன், தனுசு கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நம்ம கவலையே பட வேணாம், முடிச்சு விட்டா நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வேலை அப்படின்னு வரும்போது ஒரு காலிக்கா இருப்பாங்க. நம்பி என்ன வேணா பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் 4 பேருக்கு சொல்லுவாங்க. நான் சொன்ன டேட்டா கொடுத்துட்டா போதுமா, சும்மா இந்த டேட்டா மட்டும் கொடுத்துட்றேன், கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி கீழே போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அவசியமே இல்லை. உடம்ப வச்சுதான் சூற வச்சுதான் சித்திரம். உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை தயவு செஞ்சு விட்டுருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், நோ எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்கியூஸ் யாராவது கேட்டா மன்னிச்சிருங்க. யாராவது உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டாங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க. இல்லாட்டி அதுவே தேவையில்லாம உங்க பேர்ல கெட்ட பேர், நான் மன்னிப்பு கேட்கறேன் அவன் பெரிய இதா இருப்பேன் இப்படிலாம் பேச்சு வரும், உங்களை பற்றியான அவதூறுகள் வரும். இல்ல நீங்க யாரையாவது பத்தி காசிப் பேசுவீங்க, தயவு செஞ்சு நோ. நீங்க யாரையாவது பத்தி காசிப் பேசுனீங்கன்னா கர்மாவை சந்திப்பீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நக்கல் டிக்கிறது நையாண்டிய பண்றதெல்லாம் அந்த புதன் உட்காந்து செவ்வனே செய்வாரு. நோ சொல்லிடுங்க. 12ஆம் இடத்துல வேற புதன் உட்காந்துக்கிட்டு அதுவும் வந்து ராசிநாதனுடைய பார்வையில இருக்கிறது கொஞ்சம் ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கட்டும். அடுத்தவர்களை பத்திய காசிப் பேசுறது, எனக்கு அவனை தெரியாதா, எனக்கு அவனை தெரியாதான்ற மாதிரி பேசி அதை அவங்க காது கேட்டு அது போற அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரகசியமாகவே இருக்கட்டும். யாரை பத்தியும் காசிப் பேசாதீங்க. உங்களை பத்தியான விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க. கொஞ்சம் நஷ்டம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் பார்க்குற இடங்கள்ல இழுத்து போட்டு தை மாசத்துக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். அதுவே போதும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஓகே, நீங்க படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இத்தனை கிரகம் இருக்கும்போது ரொம்ப ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். சரியான ஒரு 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது முயற்சி பண்றதெல்லாம் பிரம்மாண்டமா பண்ணுவீங்க. நிறைய ஆன்லைன் மூலமா சில விஷயத்தை கத்துப்பீங்க. அதன் மூலமாக பிரசன்டேஷன் பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டுல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. உங்க கோவத்தை வீட்டுல வந்து காட்டாதீங்க. பாவம் வீட்டுல இருக்கிறவங்க இல்லையா, எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க தான், இருந்தாலும் வெளியில இருக்க கோவத்தை வீட்டுல காட்டாதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி உட்காரும்போது வீட்டுல கோவத்தை காட்ட வைக்கும், அம்மா கிட்ட எரிஞ்சு விட வைக்கும், அம்மா பேசினாலே கடுப்பாகும். இதெல்லாம் சனியை வந்து செவ்வனே பண்ணுவார். நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஜீவன் அது மட்டும் தானே, அந்த இடுப்பை விழுகலாமா? அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அம்மாவுக்கு கால் வலி இடுப்பு வலி வரோம் அப்படின்னாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டுல வெள்ளை கர்ச்சிப்பை வாங்கி விரிச்சு காட்டிடுங்க, கொடியை காட்டிடுங்க, ஒன்னும் ஆக போறது இல்லை. புலிகேசி மாதிரி நம்ம காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே,
எனக்கு காய்ச்சல் அடிக்கிறதா, உனக்கும் காய்ச்சல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே சேம் மாத்திரையை போட்டு பேரஸ்டமால் போட்டு தூங்க வேண்டிய டைமா தான் இருக்கு. கவனம். லைட்டா காய்ச்சல் எட்டி பார்க்கும்போது இப்ப பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா புதன் உட்காந்து செம்மையா வந்து இண்டிகேட் பண்ணுவாரு. உடல் அசதி வரும். உடல்ல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தான் மேல் சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நோ காசிப். 40 வயது கடந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தோழியா, ஒரு அம்மாவோ, ஒரு புள்ளையா உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாரை பத்தியாவது பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு வந்து உங்களை விட்டுடும். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. புதனும் சுக்கிரனும் அந்த வேலையை உங்களை செவ்வனே செய்ய வைப்பாங்க. யாரை பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியாதுப்பான்ட்டு போயிடுங்க. யூஸ்வலி கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான் தனுசு. என்னதான் மீனமா இருந்தாலும் பார்த்து பத்திரமா யாரை எங்க பாக்கெட் போகணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சரியான நான் சொன்னேன் மதியம். அதனால இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் உங்களை அப்படி ஷேக் பண்ண. குரு வக்கரமா இருக்கு. ராசிநாதன் வக்கரம் ஆகும்போது நம்ம என்ன பேசுறோம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன திங்க் பண்றோம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே நம்ம நம்மளுக்கு தெரியும். என்னடா என்ன நடக்குது என்ன சுத்தி திடீர்னு நம்ம டவுன் ஆயிட்டோமா, நம்மளோட பேர் புகழ் டவுன் ஆயிடுச்சா, இல்ல நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடுச்சா, என்னன்னு மனசு அப்படியே அடிச்சுக்கும். எல்லாம் டெம்பரவரி தான். நான் சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறீங்களா? இல்ல பிளானட் மட்டும் இப்படி அப்படியே இருக்கும். சரியா போயிடுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஹெல்த், கண்ணு, தலை, ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்பு. தலைவலியில் அவஸ்தப்படுவீங்க. சூரியன் வந்து தலைக்கு மேல உட்காரும்போது தலைவலி வரும். கண் பார்வை, கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி மாத்திரத்துக்கான இருக்கும். கொஞ்சம் இயற்கை மருத்துவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. சுகர் கொஞ்சம் வரும். பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க தனுசு ராசிக்காரர்கள். ஓகே, இந்த நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அல்லலை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. முடிஞ்சா நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் போட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் ஒரு தடவை எழுந்திரிச்சு காலைல நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்ததுன்னா போயிட்டு ₹1 13 நாள் வெத்தலை மேல வச்சு சுத்திட்டு வந்து தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் நீ காப்பாத்துப்பா, எனக்கு நல்ல வலிமையை கொடுப்பான்னு சொல்லி வேண்டிட்டு வந்துருங்க. மனோ வலிமை தேவைப்படக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய மான் பார்ப்பீர்கள். இந்த தடவை மனசை சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மான் சிம்பிள் வருது. நிறைய மான் பார்ப்பீங்க. மருளாதீங்க. உங்களுக்கு மீறி எதுவும் நடக்காது. உங்களுக்கு வர வேண்டியது உங்ககிட்ட வந்தே தீரும் அப்படின்றத காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மான் பார்ப்பது என்பது உங்களுக்கு கண்ணியை காட்டப்படும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் நிறைய மான் பார்ப்பீங்க. மான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் மான் சம்பந்தப்பட்ட பேரு ஏதோ இடத்துக்கு போகும்போது மான் கண்ணில் படுறதுன்ற மாதிரி இந்த தடவை மானோட கனெக்ட் ஆகும். அப்படி பார்த்துச்சுன்னா இந்த தடவை நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ப்பா, உன் மானத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, உன் கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வந்துடாது, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாம முன்னாடி வை அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம், ஆரோக்கியத்தில் மட்டும் விழிப்புணர்வு. அண்டையாளரிடம் பேசுவதில் மிகுந்த கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட டிசம்பர்